ஹலோ கைஸ், வெல்கம் டு மஸ்கே கேமிங். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா புவர் டு ரிச் ஒரு வீடியோ. நம்ம இப்போ புவராக தான் கைஸ் இருக்கோம், கஷ்டப்பட்டு நம்ம வீடும் விற்று போச்சு. இப்போ நம்ம வீடு விற்று போனதுனால ஒரு சைக்கிள், ஒரு டப்பா சைக்கிள், ஒரே ஒரு குட்டியே ஒரு வீடு, கண்டெய்னர் வீடு, அவ்வளோதான் இருக்கிறது. இங்கே பாருங்க கைஸ், நம்ம வீடை வேறு பூட்டி வச்சுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த போலீஸு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இப்படி என் வீடை பூட்டி வச்சுருக்காங்க கைஸ். பார்த்தீங்களா நீங்களே? இங்கே பாருங்கள், உள்ளே போகலான்னு பார்த்தா இப்படி இருக்குது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு நல்லா அடித்து துவைச்சி ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி இப்படி அனுப்பிட்டாங்க கைஸ். அடுத்து நான் இங்கே ஒரு கண்டெய்னர்ஸ் அவரே அந்த சாரை கட்டி வச்சு இத்தினோண்டு ஒரு வீடு இருக்குது கைஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பணக்காராகி அதோட பெரிய வீடே வாங்கணும். நம்மளோட அந்த வீடோட பெரிய வீடாக வாங்கி நீங்களே பார்ப்பீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹெல்மெட் போட்டு இப்போவும் ஒரு வேலை, இங்கே ஆட்டோ வேலை இருக்கான். நம்ம இந்த சைக்கிளையும் விற்றா கொஞ்சம் காசு இருக்குது, ஆல்ரெடி கொஞ்சம் காசு இருக்குது. இந்த சைக்கிள் விற்றுட்டு நிறைய காசு கிடைக்கும். இப்போ நம்ம அங்கே அந்த ஆட்டோ விற்கிற இடத்துக்கு போய் ஒரு ஆட்டோ வாங்கி பார்ப்போம். ஒரு 5 நாளில் அடுத்து கொஞ்சோண்டு காசு எடுத்துப்போம். அடுத்து வளர்ந்து நம்ம பணக்கார ஆகிறோமா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சீக்கிரமாக அங்கே போகணும். நம்ம சைக்கிளே 150 போது 150 கிலோமீட்டருக்குலாம் நம்ம சைக்கிளே சுகர் இருக்கும் போலையா. போடு வண்டி தெரிக்கும் சூப்பராக. நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு குட்டி வீடு கூட இல்லை பாருங்க. இத்தினோண்டு வீடு கூட இல்லை நம்மகிட்ட. இத்தினோண்டு ஒரு வீடு அவ்வளோதான் இருக்குது, அதுவும் கண்டெய்னர். இங்கே என்னடா அது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, என்ன வீடுன்னு தெரியலையே. ஒருக்கா பார்ப்போம். அது 5 கோடிக்கு விற்கிற வீடா? அப்போது நம்மகிட்டே காசு இல்லை. 1000 ரூபா தான் இருக்குது நம்மகிட்டே. 1 ரூபா ஏதாச்சும் 10 ரூபா தான் கிடக்கும். இது சைக்கிளை விற்றுன்னு நம்ம ஆட்டோ வாங்குறதும் காசு இருக்குது, இது வாங்கலாம் காசு இல்லை. சரி, நம்ம இப்படி வந்தாச்சு ஆட்டோ வாங்குகிற இடத்துக்கிட்ட. இப்போ வாங்கணும், அதான் பிரச்சனை. நான் இப்போ அவர்கிட்ட பேசுவோம் உள்ளே போய். இப்போ அவர் ஓனர் வெளில போயிருந்தார். அவர் வீடு வர போய் பேசிட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. அதுக்காகவே ஒரே ஒரு ஆட்டோ கொடுத்துருக்காரு கைஸ் அவர் என்கிட்ட. நம்ம இப்போ ஆட்டோ எடுப்போம். இப்போ வேலை தான். சரி வாங்க கிளம்போம். மிடில் டவுன் வர, அங்கே மிடில் பிளேஸ் வர போக சொல்லியிருக்காங்க. நம்ம சிட்டி சென்டர் வர இப்போ அங்கே போவோம் வாங்க. என் சைக்கிளே பரவாயில்ல போலையா, இதே 120 தான் போய்ட்டுருக்கு கைஸ். சிட்டி சென்டர் போக கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கைஸ். இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கானுங்க நம்ம ஊர்லாம். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறேன்டா நிறைய காசு சம்பாதிச்சு. இந்த கனவு வீடு பார்த்துட்டே போவோம். சிட்டி சென்டர்கிட்ட வந்தாச்சு கைஸ். இவனையும் காணும். சுற்றி பார்த்துருவோம் சிட்டி சென்டரு. ஒரு ரவுண்டு சுற்றுறோம். சீக்கிரம் சுற்றுறா. நம்ம போகிறது எவ்வளோ நாள்? இந்த கார் வேறு இன்னும் தனியாக கிடக்குது. சரி அது போவோம் போல். இந்த டிரைவிங் வேறு கரெக்டாக வர மாட்டேங்குது கைஸ். ஏன்னா இன்னும் அந்த கார் கிளம்பல.
ஏதாச்சும் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். பிங்க் கலர் காரு சூப்பரான லக்ஸுரி கார் காய்ஸ். இது பார்ப்போம். அது நம்பர் பிளேட்டை பார்த்து ஒரு கால் பண்ண உள்ளே ஆள் இருக்குங்களா? இல்லை, இல்லை நம்பர் பிளேட்டு பார்த்தாச்சு. நம்பர் பிளேட்டுக்கு கால் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். அங்கே பார்ப்போம், ஏறுவோம். அவருக்கு கால் பண்ணிட்டேன். இந்த காரில் ஏறி பார்ப்போம். எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பராக தான் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது. சரி, நம்ம ஆட்டோவை நீக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் மீதி வேலைலாம். இப்போ வச்சாச்சா, இனி கிளம்புவோம். ஆட்டோவை பத்திரமா இங்கே இருந்துக்க. ஆட்டோ சாவி எப்படியும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, கிளம்புவோம். வாங்க, ஏர்போர்ட் நோட்டில் கிளம்புவோம். நம்ம எப்படி சுற்றி போவோம். சூப்பராக இருக்கே. நம்ம டிரைவிங் ஸ்கில்ஸை காமிச்சு இதை அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். உடைக்கவே கூடாது. அந்த கதவு வேறு கரெக்டாக க்ளோஸ் ஆக முடியுது. திருப்பி திறந்துக்கு இருக்குது. லேசாக தான் திறக்குது, அது உங்களுக்கு தெரியாது கைஸ். இப்போ பாருங்கள், நான் ஃபாஸ்ட்டாக போகிறேங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ திறக்குங்க கைஸ். இது அந்த போகிற ஃபோர்ஸில் திறக்குது இது கார். இது டோரு, கார் டோர். வீடு வேறு இங்கே தான் இருக்குது. இங்கே இல்லை, இங்கே பார்த்தீங்களா காய்ஸ்? இப்படி தான் திறக்குது காய்ஸ். என்ன இது? புதுசாக இங்கே கம்பெனி வேறு இருக்கா? ஐயோ, தப்பாக வந்துட்டேனே. இப்படியே திரும்பிட்டு அந்த சைடில் ஏர்போர்ட் இருக்குது. அந்த சைடு போடா. திருப்பி தூக்கிட்டு இருக்கு இது வேறு. சீக்கிரம் போடா, திருப்படா. இந்த வழியாக போ. போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி அப்படியே இங்கே போ. இங்கே தான் வருவாராமே. இங்கே காணோம். அந்த சைடு இருக்கான்னு சொன்னாங்களே. என்ட்ரு பிளேஸில் காரில் வந்துட்டுருக்காராம். வந்துட்டாராம். இந்த கிட்ட தான் இங்கே நின்றுட்டுருக்காராம். அவர் பக்கத்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஏதோ சொன்னார். என்னென்னு தெரியாது. அவர்கிட்ட வந்தாச்சு கேஷ். இங்கே இருக்கார் பாருங்கள், நின்றுட்டுருக்காரு. இவர் பக்கத்தில் நிறுத்த சொல்லியிருக்காரு. நிறுத்துவோம். தூக்கிட்டே இருக்கு. சரி, நிறுத்துவோம். நிறுத்தியாச்சு. அவர்கிட்ட போய் கேட்போம். இது குதிச்சாச்சு. சரி சார். என்ன சார்? ஏதோ பை கொடுக்குறாரு. என்ன பை இது? என்னது இது? 500 crores என்ன சொன்னீங்க? 500 crores? தேங்க்யூ சார். சூப்பர் சார். நான் இப்போ அந்த போய் வீடு வாங்கி காரையும் வாங்கிடுறோம். ரோல்ஸ் ரைஸ் கார்ரா நீ? கடைசியில் பெரிய பணக்காரன், உலகத்தில் ஃபஸ்ட்டு பணக்காரன் ஆகிட்டோம். இந்தியன் பைக்ஸ் வேர்ல்டுலேயே நம்ம தான் பெரிய ஃபஸ்ட்டு பணக்காரன். எப்படியா நான் வருங்கால வீட்டையும் வாங்கியாச்சு. வருங்கால வீடு இல்லை, இது என்னோட வீடு. அடுத்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நான் சொன்னபடியே பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன் guys. பார்த்தீங்களா? அவர் 50 crores வந்தோடனே இந்த ஆட்டோவையும் விற்று தள்ளிட்டேன். வேணான்னு சொல்லிட்டு விற்றுட்டு இது வேறு குதிச்சிட்டேன் தெரியுமா? சரி guys, இப்போ பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் அழகான கோல்டன் பேக்கெல்லாம் போட்டு பெரிய ஆளாக இருக்குது guys. பெரிய வீடு கூட வாங்கியிருக்கேன் guys. இதை பாருங்கள், பெரிய வீடு. இங்கே பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் முன்னாடி பார்க்கவே தெரிக்குதுல்ல.
நான் அதை ஓட்டிகிட்டு வரேன் பாருங்க கைஸ். இதுதான் என் ஃபேஸ். இப்போ ஒரு பிச்சைக்காரனை ஒரு தெருவில் இருந்த ஆட்டோக்காரனை இவ்வளோ பெரிய பங்களாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட சூப்பரான ட்ரெஸ்ஸோட ஃபுல்லாக அழகாக நிறுத்தி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா விஜய்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய். இந்த இடத்த வேறு சுற்றி பார்க்கலாம். சரி பாய். சரி காஸ், பாய். பேச நல்லா தான் இருக்கு. ஓகே, பாய் 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 பாய்.